சரி, என் வீட்டம்மாவை நான் கூப்பிடுறேன். சோறு கிடைக்கணும்ல? சரி, ஆமா தாயே, நல்ல சீட்டாயிடு. உனக்கு என்ன கொடுக்க போறாரோ? வெரி குட். படி, நீயே படி. மைக்ல படி. இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். ஒரு கேள்வி. இப்ப எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு வீட்டுல போய் படுத்து தூங்குறோம். ஏசப்பா எங்க வீட்டுக்குள்ள வர வந்து அமுதாவை பார்த்து கேக்குறாரு, இந்த படுத்திருக்கான் பத்தியா பக்கத்துல புருஷன் ஓட்டப்பொருள் படுத்திருக்கான் பாரு, இவர்களிலும் அந்த ரூம்ல படுத்திருப்பாரு 2 வாண்டுங்க, அவர்களிலும் இவர்கள் எல்லாரிலும் அம்மா அந்த ஐயா உட்காந்துருக்காங்க பெற்றவர் மதுரையில இருந்து வந்திருக்கிறாங்க. நான் தான் 2வது தான், அவங்க தான் ஃபர்ஸ்ட். அம்மா எங்க அம்மா வீட்டம்மாவை பெற்ற அம்மா உட்காந்துருக்காங்க, மதுரையில இருந்து காசு போட்டு வந்திருக்கிறாங்க. இவர்களிலும் பெத்த தாய் தகப்பன், கட்டின புருஷன், 2 பிள்ளைங்க, சொந்தம் பந்தம், இவர்கள் எல்லாரிலும் இவங்களெல்லாம் காட்டிலும் இவங்களை விட நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? உலகத்துல அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் கொடுத்த அம்மா அப்பா அவங்கள கனம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால அவங்கள நான் கனம் பண்றேன், அவங்கள மதிக்கிறேன், அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். அததான் என் வீட்டுக்கார் பெருசா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய அன்பை நான் செலுத்துறேன். அதே போல என் கணவருக்கும் பிள்ளைங்களையும் நான் அன்பா தான் நேசிக்கிறேன். அவங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாவற்றிலும் மேலாக ஆண்டவரை தான் நான் அதிகமா நேசிக்கிறேன். ஏன்னா அவர் தான் இந்நாள் வரைக்கும் இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு காரணமா இருக்கிற அவர் தான். அம்மா அப்பாவை கொடுத்தாரு. அந்த அம்மா அப்பாவுக்கு முன்னாடியே அவர் நம்மளை என்ன பண்ணிருக்காராம் தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு வேதத்துல இருக்கு. தாயின் கற்பத்தில் நீ உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால அவர் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. அவர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வரிசையா அடுத்தடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம அம்மா அப்பா வயிற்றுல வந்தோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய கணவர், அப்புறம் நம்முடைய பிள்ளைங்க, அப்படியே வரிசையா வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான், ஜீசஸ். மாமியார் சொல்றாங்க, நீ மதுரைக்கு வாடி, நான் உனக்கு முக்கியம் இல்ல, உனக்கு ஏசுனார் தான் முக்கியமா? ஐயா சொல்றாரு, வா வா.